Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. Let us learn strings and string manipulation, which is the chapter 8 in 12th standard computer science. Till now, we have completed 4 topics in this chapter, that is 8.1 introduction, 8.2 creating strings, 8.3 accessing characters in a string, 8.4 modifying and deleting strings. And in today's video, we are going to learn about string operators, which is an important 5-mark question. In the string operators la irundhu 1 மார்க்லயோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆபரேட்டர் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். So let's start. So we have 5 operators that can be used on strings. The first one is concatenation, second one append, third one repeating, fourth one string slicing, and fifth one stride when slicing a string. Let us learn one by one. Python provides the following operators for string operations. Strings handle பண்றதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய operators என்னன்னா these 5 operators which are used to manipulate strings. Manipulate னா என்ன சொல்றோம்? To make some changes. So among that, the first one is concatenation operator. The symbol we are going to use is plus. இந்த ரெண்டு strings or more than one string நம்ம concatenate பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற symbol வந்து plus. இது என்ன பண்ணுவோம்னா it will join 2 or more strings. So 1 or more string join பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல செகண்ட் ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து சேர்த்து விடுறது தான் concatenation ன்னு சொல்றோம். That is joining of 2 or more strings. நம்ம எத்தனை strings வேணாலும் அப்படி join பண்ணிக்கலாம். அந்த process is called concatenation. The operator we are going to use is plus. அது எப்படி எழுதலாம்னா see இது welcome பண்றது ஒரு string. So we have enclosed within quotations. Python is another string. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நடுவில் I can use plus. ஸோ என்ன ஆகும் செகண்ட் ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் முடிச்ச உடனே செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஜாயின் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் concatenation. Let's see an example for concatenation. நம்ம டைரக்டா பிரிண்ட் கொடுத்துட்டு இதுல என்னென்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அது கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் வெல்கம், நம்ம புக்ல கொடுத்த எக்ஸாம்பிளே ட்ரை பண்றோம்னா வெல்கம் அப்புறம் பிளஸ் நெக்ஸ்ட் பைத்தன் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ a string, so we have given within quotations. ஸோ நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது வெல்கம் பைத்தன் வந்திருக்கு. பிகாஸ் see here நம்ம கொட்டேஷன்ஸ்குள்ள ஸ்பேஸ் எங்கேயுமே கொடுக்கல. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட எண்ட்லயும் ஸ்பேஸ் இல்ல, செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பிகினிங்லயும் ஸ்பேஸ் இல்ல. சப்போஸ் எனக்கு இங்க வெல்கம்க்கும் பைத்தனுக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் எய்தர் வெல்கம்ல ஸ்பேஸ் கொடுக்கலாம், see அப்படி கொடுத்தாலும் ஸ்பேஸ் வரும், ஆர் பைத்தான்ல பிகினிங்லயும் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல ஸ்பேஸ் கொடுத்தாலும் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பிகினிங்ல ஸ்பேஸ் கொடுத்தாலும் we can get the same output. That is அந்த ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுது. நம்ம இங்க ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் கிடையாது. If you want I can give 2 more strings also. For example, welcome to Python programming அண்ணா எழுதணும் அப்படின்னா வெல்கம்க்கு அப்புறம் 2 எழுதும்போது 2 நெக்ஸ்ட் பிளஸ் பைத்தன் அப்புறம் ப்ரோக்ராமிங், அது இன்னொரு ஸ்ட்ரிங்கா கூட கொடுக்கலாம். வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுக்கு எதுக்கு நான் பிளஸ் யூஸ் பண்ணணும்? நான் டைரக்டாவே வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரெயிட்டா ஒரே சிங்கிள் கொட்டேஷன்ஸ்குள்ள ஸ்பேஸ் கொடுத்து எழுதிட்டு போனேன் அண்ணா we can do that. எப்போ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த வேல்யூஸை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கோம், அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூஸை கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் பண்ணும்போது we can go for concatenation operator. For example, S1ல எனக்கு welcome to ன்னு இருக்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. S2ல Python programming பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம், I can just give S1 plus S2. செகண்ட் ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல சேர்த்து பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். So we can get the same output, welcome to Python programming. So that is the use of concatenation operator. See the next operator, that is append operator. Plus equal to ன்னு சொல்றோம். இது என்ன பண்ணுவோம்னா it will add more strings at the end of an existing string. ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இல்ல 1 or more strings நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா we can go for append. இதுக்காக யூஸ் பண்ற ஆபரேட்டர் வந்து பிளஸ் ஈக்குவல் டு. நம்மளுடைய காம்பவுண்ட் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்க பிளஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஆகும். சேம் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ் ஆல்சோ. அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை we shall see with an example. So string 1ல நான் welcome to என்ற ஸ்ட்ரிங் இருக்கு, அண்ட்
நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா string 1 பிளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தன் கொடுக்குறேன். அப்படின்னா ஆல்ரெடி string 1ல என்ன இருந்ததோ அதோட சேர்த்து லேர்ன் பைத்தன்ன்றதை ஜாயின் பண்ணி திருப்பி str1லயே ஸ்டோர் பண்ணுன்றது மீனிங். நம்ம பிளஸ் ஈக்குவல் டு கொடுக்குறோம்னா தட் இஸ் a பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஏல இருந்த வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு 5 ஆட் பண்ணிட்டு திருப்பி அசைன் பண்ண நம்ம இந்த பிளஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம், ஆட் அண்ட் அசைன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். எந்த ரெண்டுன்னா இந்த ஏல ஆல்ரெடி இருந்த வேல்யூவும் இந்த 5ம் ஆட் பண்ணிட்டு வர்ற வேல்யூவை நம்ம திருப்பி ஏலையே அசைன் பண்ணணும். அதுதான் அதோட மீனிங், அந்த ஆபரேட்டரோட மீனிங். சேம் மெத்தட் இங்க என்ன பண்றோம், str1ல ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் டு இருக்கு. அதுக்கு நம்ம லேர்ன் பைத்தன் ஆட் பண்ணிட்டு அது திருப்பி str1க்குள்ளேயே ஸ்டோர் பண்றோம். இப்போ நம்மளுக்கு str1ல என்ன இருக்கும்னா வெல்கம் டு லேர்ன் பைத்தன் அப்படின்ற ஸ்ட்ரிங் மொத்தமா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் print str1 அப்படின்னு சொல்லும்போது I can see the output that is welcome to learn python. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கிற வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிட்டு எதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா str1ல ஸ்டோர் பண்ணிருக்கு. கன்காட்டினேட்டுக்கும் அப்பெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு இங்க s1ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், s2ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். எனக்கு இங்க s1லயும் s2லயும் அது போய் ஸ்டோர் ஆகவே ஆகாது. லைக் print நான் s1 கொடுக்குறேன்னா it will just print welcome to. அதுவே print s2 கொடுக்குறேன்னா பைத்தன் ப்ரோக்ராம் தனியா பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்லை எப்போன்னா நம்ம கன்காட்டினேட் பண்ணும்போது. அதுவே நம்ம அப்பெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எதுல ஜாயின் அப்பெண்ட் பண்றோமோ அந்த ஸ்ட்ரிங்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் s1 பிளஸ் ஈக்குவல் டு s2 கொடுக்குறேன். இப்படிதான் நம்ம ஆபரேட்டர் அப்பெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இப்போ s1ல ஆல்ரெடி இருந்தது வெல்கம் டு மட்டும்தான். நம்ம அதோட பைத்தன் ப்ரோக்ராமிங் ஜாயின் பண்றோம், பண்ணிட்டு அதை திருப்பி s1க்குள்ளேயே ஸ்டோர் பண்றோம். அப்போ நான் print s1 சொல்லும்போது எனக்கு s1ல வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் அது மொத்தமா ஸ்டோர் ஆயிருக்கும், s2ல மட்டும் பைத்தன் ப்ரோக்ராமிங் இருக்கும். லெட் அஸ் see. நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிருக்கிறது s1. முன்னாடி வந்து s1ல நம்மளுக்கு வெல்கம் டு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ s1ல வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் மாறி இருக்கு. அண்ட் s2ல there is no change, பைத்தன் ப்ரோக்ராமிங் மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம். That is the difference between append and concatenate. Let us see the next operator, that is repeating operator. And the symbol we are using is asterisk. எதுக்காகனா it will display a string in multiple number of times. Say for example எனக்கு ஒரு string n number of times print பண்ணணும் அப்படின்னா I can go for repeating operator. எப்படி யூஸ் பண்ணுவோம்னா just நம்மளுடைய string அப்புறம் ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு எனக்கு எத்தனை டைம்ஸ் அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணணுமோ அந்த நம்பர் நான் ஸ்பெசிஃபை பண்றேன்னா அந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு அத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். See the example for repeat operator. s-க்குள்ள நம்ம welcome கொடுக்குறோம். அதுல you should be careful about one thing, that is first character நம்ம கேபிட்டல்ல கொடுத்திருந்தா அந்த கேபிட்டல் லெட்டரை தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஆர் ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஸ்பேஸ் கொடுக்காம ஜஸ்ட் வெல்கம் மட்டும் கொடுக்குறேன் அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது str into 3 கொடுக்குறேன். ஸோ 3 டைம்ஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ் எனக்கு எஸ் என்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சி வித்தவுட் எனி ஸ்பேஸ், எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிருக்கு. அண்ட் டபிள்யூ வந்து கேபிட்டல், ஈச் டைம் கேபிட்டல் லெட்டர் தான். நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் அப்படியே தான் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் எனக்கு நான் இந்த ஸ்ட்ரிங்ல இந்த எண்டில் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி வெல்கம் பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணும். அதுவே நான் முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், டபிள்யூக்கு முன்னாடியே நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா see the output. நம்மளுக்கு இந்த வெல்கம்க்கு ஸ்பேஸ் அப்புறம் வெல்கம் ஸ்பேஸ் அப்புறம் வெல்கம் ஸ்பேஸ் வருது. அதே அவுட்புட் தான் இங்கேயும் வருது. பட் பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வெல்கம் பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு வெல்கம் பிரிண்ட், அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு வெல்கம் பிரிண்ட் ஆகுது. பட் ஹியர் ஃபர்ஸ்ட் வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பேஸ், வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பேஸ், அண்ட் வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பேஸ். இன்னொன்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் நான் இந்த லைன்ல கர்சர் பிளேஸ் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெல்கம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம், அதனால ஸ்பேஸ் விட்டு தான் கர்சர் பிளேஸ் ஆகுது. அதுவே இங்க பாருங்க, நான் கிளிக் பண்ணா வெல்கம்க்கு முன்னாடி தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு வெல்கம் ஈயோட அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ கர்சர் பிளேஸ் ஆகிறத we can find the difference. நம்ம ஸ்பேஸ் ஃப்ரண்ட்ல கொடுக்கறதுக்கும் பேக்ல கொடுக்கறதுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் தட் இஸ் அபவுட் ரிப்பீட்டிங் ஆபரேட்டர். The next operator is string slicing operator. Slice என்ன சொல்றோம்னா it is a part. மொத்தத்துல ஒரு பார்ட் சொல்றதுக்கு நம்ம slice சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஸ்லைஸ்ன்றது it is a substring of a main string. The entire stringக்குள்ள இருந்து
ஒரு பார்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம்னா அது நம்ம ஒரு ஸ்லைஸ்ன்னு சொல்றோம். அந்த ஸ்லைஸ் நம்ம எப்படி எடுக்கலாம், மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எப்படி எடுக்கலாம்னா பை யூசிங் திஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஆபரேட்டர். அண்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்ன்றது we can specify within the square brackets. அந்த இண்டெக்ஸை தான் we can call it as even subscript. Square brackets is also known as slicing operator. And in the slicing operator use பண்ணி you can have one or more substrings from a main string. ஒரு main stringல இருந்து நம்ம எத்தனை slices வேணாலும் எடுத்துக்கலாம் using this slicing operator. The syntax for slice operator is நம்மளுடைய string variable specify பண்ணணும் and within square brackets start value and end value எந்த indexல இருந்து எந்த index வரைக்கும் அந்த specify பண்ணுவோம். அது ரெண்டு indexக்கு நடுவுல you'll have to place a கோலன். நம்ம ஸ்டார்ட் ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எண்டுக்குள்ள கொடுத்துருக்கிற இண்டெக்ஸுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட் வரைக்கும் எடுத்துக்கும். சப்போஸ் 0 to 5 கொடுத்துருக்கோம்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். தட் இஸ் n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். லெட் us see the example. str1 என்ற வேரியபிள்குள்ள திருக்குறள் என்ற ஸ்ட்ரிங் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது I have specified only one index. ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்றேன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். since 0th index ன்னு சொல்லும்போது first indexல இருக்கிற கேரக்டர் t, so t பிரிண்ட் பண்ணிடும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு 0ல இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் வேணும்னு சொல்றோம். அப்போ நம்ம இங்க இண்டெக்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஸ்டார்ட் வேல்யூ 0 அப்படியே கொடுக்கணும். எண்ட் வேல்யூ நம்மளுக்கு 4th இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்னா எண்ட் வேல்யூ 5 ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்பதான் n-1 அதாவது 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ் என்னன்னா this has got 0, 1, 2, 3 and 4. 4th index வரைக்கும் சொல்லும்போது நமக்கு thiru string-ஆ print பண்ணும். See the next example. We are slicing a string but without specifying the beginning index. Starting index specify பண்ணாம நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா starting index நான் எதுவுமே கொடுக்கலன்றது கோலன் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்றேன். தட் இஸ் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணலைன்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் எடுத்துக்கணும்ன்றது மீனிங். up to 5 சொல்றேன். ஸோ ஆப்வியஸா n-1 வரைக்கும் தட் இஸ் 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நமக்கு அகைன் thiru தான் சப்ஸ்ட்ரிங்கா ஸ்லைஸ் பண்ணிருக்கோம். See this example. இதுல நம்ம we are not specifying the end index. ஸ்டார்ட் மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்றோம், எண்ட் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றோமோ அதுல இருந்து எண்ட் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா till the end of the string லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 6th கேரக்டர்னா யூ ஹேவ் k. கேல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ ஒன் திங் யூ ஹேவ் டு அப்சர்வ், நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணல ஆனா ஸ்லைஸ் பண்ணணும்னா நம்ம கோலன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தான் எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுவே எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண போறது இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா கோலன் கொடுக்கணும். நம்ம கோலன் கொடுக்காம விட்டுட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம கோலன் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா str1 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ 5th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். சிமிலர்லி இங்கேயும் அதே தான். 6th இருந்து லாஸ்ட் வரைக்கும் வேணும்னா கோலன் கொடுத்துருக்கணும். சப்போஸ் நம்ம கோலன் கொடுக்கலன்னா 6th இண்டெக்ஸ்ல இருக்கிற கே மட்டும்தான் அது பிரிண்ட் பண்ணும். See the example, a program to slice the substrings using for loop. ஒரு for loop யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். தட் இஸ் நம்ம கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல இருந்து எடுத்திருக்கோம் அண்ட் யூசிங் ஃபார் லூப் பிரிண்ட் பண்ண சொல்றோம். எதுல இருந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சி மட்டும்தான் வேணும். ஸோ str1 0th இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். ஸோ 0ல இருந்து நான் 1 வரைக்கும் கொடுத்தேன்னா ஐ கேன் கெட் ஒன்லி சி. நான் 0 to 1 சொன்னா அது n-1. ஸோ 0th இண்டெக்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் சி அலோன் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன்னா now the value of index becomes 1. அப்போ str1 0ல இருந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1 சொல்லும்போது இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 1 பிளஸ் 1னா 2 ஆகும். ஆனா அது எடுத்துக்கிற வேல்யூஸ் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ செகண்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற சி, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஓ மட்டும் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வேல்யூ ஆஃப் i becomes 2 அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகுது, 0ல இருந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1 தட் இஸ் 2 பிளஸ் 1னா 3 வரைக்கும். அப்போ அதை எடுத்துக்க போற ரேஞ்ச் ஆஃப் இண்டிசஸ் வந்து 0, 1 and 2. 3 இண்டிசஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். அப்போ 0th கேரக்டர்ல இருக்கிற சி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஓ, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எம், இந்த 3 கேரக்டர்ஸும் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வரும்போது இண்டெக்ஸோட வேல்யூ 3 ஆகும். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல 0ல இருந்து
3 plus 1 that is 4 வரைக்கும் index கொடுக்க specify பண்ணிருக்கோம்னா it takes the values at 0th index, first, second and third index வரைக்கும் எடுத்துக்கும். So 0th indexல இருக்கிற C, first indexல இருக்கிற O, second indexல இருக்கிற M, third indexல இருக்கிற P வரைக்கும் print பண்ணும். அந்த மாதிரி continuousா till the end of the string, last character வரைக்கும் நம்மளுக்கு print பண்ணிக்கிட்டே வரும். Each time we are slicing a part of the string. இப்போ நம்மளுக்கு slice பண்ணும்போது using strings ன்னு சொல்லியிருக்கோம். அந்த string characters-ஆ தான் இல்ல நம்பரா கொடுக்கணும்னா கூட I can give, say for example, நான் 1 2 3 4 5 6 7 இந்த நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸை 0வா கொடுத்துக்கலாம். அண்ட் யூசிங் ஃபார் லூப், ஃபார் யூஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், நான் அந்த ஸ்ட்ரிங் டைரக்டா இங்க ஃபார் ஐ இன் 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்கலாம். ஆர் சின்ஸ் ஐ ஹவ் ஸ்பெசிஃபைட் தேர் ஐம் யூசிங் ரேஞ்ச் ஆஃப் 0ல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரம் 0 to 7 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் ஈச் டைம் ஐம் கோயிங் டு பிரிண்ட், என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா எஸ் ஆஃப் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணோம், ஸ்லைஸ் பண்றோம். ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து வரணும். ஈச் டைம் ஒரு வேல்யூ. ஸோ கோலன் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பிளஸ் 1 பிரிண்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றோம், பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐ கேன் get the output. Each time it's incrementing and printing. அதுவே எனக்கு இங்க ஈச் நம்பர் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா 2க்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா what I can do, I can just increment the index by 2. அதே மாதிரி இங்கேயும். And the last operator is stride when slicing a string. Stride வந்து நம்ம ஸ்லைஸ்ல வந்து 2 arguments தான் கொடுப்போம், that is start and end, and stride will be the third argument of that slice, which refers to the number of characters to move forward after the first character is retrieved from the string. நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை கேரக்டர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு அடுத்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கணும்ன்றதை ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆர்குமெண்ட் தான் ஸ்ட்ரைட். டிஃபால்ட்டா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1. So let's see with an example. எனக்கு வெல்கம் டு லேர்ன் பைத்தன்ன்றது தான் ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதுல இங்க இது ஜஸ்ட் ஸ்லைஸ் தான் கொடுத்துருக்கோம், 10 to 16 ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அப்போ 10th இண்டெக்ஸ்ல இருந்து 15th இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், ஸ்ட்ரைட் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸும் கண்டினியூஸா பிரிண்ட் பண்ணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 to 15. ஆக்சுவலா 10th இண்டெக்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்க அவுட்புட் பார்க்கும்போது ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு தான் லேர்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் வந்து 10th இண்டெக்ஸ், L11, E12, A13, R14 and N15. இந்த ஸ்பேஸ் வந்து 16th கேரக்டரா இருக்கும். சின்ஸ் நம்ம இங்க 16 ஸ்பெசிஃபை பண்ணதால up to 15 தான் எடுத்துக்கும். ஸோ லேர்ன் வரைக்கும் தான் வரும். I'll just show you in the output. See the next one, 10ல இருந்து 16 வரைக்கும் 4 கேரக்டர்ஸை ஸ்ட்ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 16 வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற கேரக்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் L, E, A, R and N. இதுதான் நம்மளுக்கான ஸ்லைஸாவே இருக்கு. நம்ம மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த ஸ்ட்ரிங்கை தனியா பிரிச்சு எடுத்திருக்கோம். அதுல 4 தான் ஸ்ட்ரைடுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஸோ இங்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அதுல இருந்து 4th கேரக்டர் நீங்க 2 மெத்தட்ஸ்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு நம்ம எந்த கேரக்டர் பிரிண்ட் பண்றோமோ அதுல இருந்து கவுண்ட் பண்ணி 4 கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதுல இருந்து நெக்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தும் 4 கவுண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நான் இங்க இந்த கேரக்டர்ல இருந்து கவுண்ட் பண்ணிருக்கேன், தட் இஸ் ஸ்பேஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணிருக்கேன்னா 1 2 3 4 விட்டுட்டு நெக்ஸ்ட் கேரக்டரா இருக்கிற R பிரிண்ட் பண்ணும். அப்படியும் எடுத்துக்கலாம். ஆர் நான் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கேரக்டரா இருக்கிற L இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 and 4 இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன், இங்க 10 to 16 தான், பட் ஸ்ட்ரைடு நம்ம 2 கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th இண்டெக்ஸ் அது ஸ்பேஸ். ஸோ இங்கேயும் ஸ்பேஸ் வந்து தான் பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு புக்ல அதான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது தெரியல. ஐ ஜஸ்ட் ஷோ இன் த அவுட்புட். 10ல இருந்து 16 வரைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் இங்க இருந்து செகண்ட் கேரக்டர். ஸோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ 1ன்னு சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் கேரக்டர், இது செகண்ட் கேரக்டர் விட்டுட்டு E பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் E பிரிண்ட் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் Eல இருந்து செகண்ட் கேரக்டர் தட் இஸ் 1 2 விட்டுட்டு அடுத்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்ல இருந்து கவுண்ட் பண்ணி 1 2 சொல்லி ஆக்சுவலா நெக்ஸ்ட் கேரக்டர் வரணும். பட் நம்ம ஸ்லைஸ் இது வரைக்கும் தான் ஸ்லைஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரிங்கே இவ்வளவுதான். அதனால யூ ஒன்ட் கெட் எனி அதர் ஃபர்தர் அவுட்புட்.
So space E and R will be our output. And see this example, நம்ம ஸ்டார்ட்டோ எண்டோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாம தேர்ட் ஆர்குமெண்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். தட் இஸ் ஸ்ட்ரைடு மட்டும் 3 and ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அப்போ ஈச் டைம் அது 3 கேரக்டர்ஸை ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸான டபிள்யூவை பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டபிள்யூ 1 2 3 விட்டுட்டு சியை பிரிண்ட் பண்ணும். அண்ட் சில இருந்து கவுண்ட் பண்ண 1 2 3 விட்டுட்டு E பிரிண்ட் பண்ணும். அண்ட் 1 ஸ்பேஸும் இன்க்ளூடட், ஸோ 2 and 3 விட்டுட்டு O பிரிண்ட் பண்ணும். தென் 1 ஸ்பேஸ் 2 L3 விட்டுட்டு E பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 2 3 விட்டுட்டு N பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 ஸ்பேஸ் 2 P3 விட்டுட்டு Y பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 1 2 3 விட்டுட்டு O பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 2 தட்ஸ் ஆல் த எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டாப் ஆகிடும். இப்போ நமக்கு என்னெல்லாம் பிரிண்டாக இருக்கும்னா W C E O E N Y and O. So that is what stride does. பைத்தான் என்ன எப்படி எடுத்துக்கும், லாஸ்ட் நம்பரை n-1 எடுத்துக்கும். இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்ல நான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா it will print the string in the reverse order. நான் ஸ்ட்ரைட் வேல்யூ நெகட்டிவா கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஸ்ட்ரிங் வர்றதே ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும். லெட் அஸ் see. நம்ம ஸ்டார்ட்டோ எண்டோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, -2 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ -2 பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் என்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி W வரைக்கும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கிற என்ன பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் 1 2 விட்டுட்டு H பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 2 விட்டுட்டு Y பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 2 விட்டுட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 2 R பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 and 2 விட்டுட்டு E பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 and 2 விட்டுட்டு அகைன் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் O விட்டுட்டு T பிரிண்ட் பண்ணும். T ஸ்பேஸ் விட்டுட்டு E பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் EM விட்டுட்டு O பிரிண்ட் பண்ணும். OC விட்டுட்டு நெக்ஸ்ட் L பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் E விட்டுட்டு W பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்னா N H Y ஸ்பேஸ் R E ஸ்பேஸ் T E O L W. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே நான் ஜஸ்ட் எஸ்என் மட்டும் கொடுத்து ட்ரை பண்றோம். வெல்கம் டு லேர்ன் பைத்தன். அதே ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பிரிண்ட் சொல்லும்போது பிரிண்ட் எஸ் ஆஃப் 10 to 16 கொடுத்துருக்கோம். 10:16 ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம லேர்னுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஜஸ்ட் ஹேவ் எ லுக். தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வந்துட்டு தான் அப்புறம் லேர்ன் பிரிண்ட் ஆகுது. ஃபைன். அந்த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பிரிண்ட் 10:16 கொடுத்துட்டு ஸ்ட்ரைடா நம்ம 4 கொடுத்துருந்தோம். அதுக்கான அவுட்புட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் R பிரிண்ட் ஆகும். பிகாஸ் 10th இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு. சப்போஸ் இங்க ஸ்ட்ரைடு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்ட்ரைடு வந்து 2 கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பேஸ் ER ஜஸ்ட் மார்க் இன் யோர் டெக்ஸ்ட் புக். அங்கே ஸ்பேஸ் வரும்ன்றதை ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்தோம்னா நம்ம ஸ்டார்ட்டும் எண்டும் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாம ஸ்ட்ரைடு மட்டும் 3 கொடுத்துருந்தோம்னா we can get the same output which is mentioned in the text book. நான் ஸ்ட்ரைடை மைனஸ் வேல்யூவா கொடுத்துருந்தேன்னா the same example will get the same output which is given in the textbook. பாசிட்டிவ் ஸ்ட்ரைடு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஆர்குமெண்ட் எண்ட் ஆகும் நம்ம மார்க் பண்றோம். தட் இஸ் இங்க ஸ்டார்ட், இங்க இருக்கிற வேல்யூ எண்டா எடுத்துக்கும், எண்ட் இண்டெக்ஸா எடுத்துக்கும். அதுவே நம்ம நெகட்டிவ் ஸ்ட்ரைடு கொடுக்குறோம் அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆகும், இங்க இருக்கிற வேல்யூ எண்ட் இண்டெக்ஸ் ஆகும் எடுத்துக்கும். தட் இஸ் நம்ம பாசிட்டிவ் ஸ்ட்ரைடு யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸோட வேல்யூ 0 to n-1 எடுத்துக்கும். அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரைடு யூஸ் பண்ணும்போது -1ல இருந்து -1n வரைக்கும் எடுத்துக்கும். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட், பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட், அப்புறமா இருக்கிறது எண்ட் கொடுப்போம். நெகட்டிவ் ஸ்ட்ரைடு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எண்ட், செகண்ட் இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட்டா எடுத்துக்கும். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்கும். That's about string operators. Any doubts you can just post in the comment. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thanks for watching வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.